தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். மீண்டுமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் யோவான் சுவிசேஷத்தை குறித்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆலய சுத்திகரிப்பை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் நாம் நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாகம் 8வது பாகத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். 8வது பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசுவை, இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துக்குன்னா, இயேசுவை இரவில் ரகசியமாய் சந்தித்த பரிசேயன் என்ற தலைப்பை இதற்கு கொடுத்திருக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான். இயேசுவை இரவிலே ரகசியமாய் சந்தித்த ஒரு பரிசேயன். யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. நிறைய காரியங்கள் உண்டு. இந்த ஒவ்வொரு காரியங்களையும் படிக்கும் பொழுது நிறைய ஆழமான சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, ராபாய், போதகரே. ஒரு மனுஷனை ராபாய் என்று அழைக்க வேண்டுமானால் அந்த மனிதன் ராத்திரி, அதாவது 2.5 வருடங்கள் படித்திருக்க வேண்டும் அந்த ஸ்கூல் ஆஃப் ராபாய்ஸ்ங்கிறதுல. 2.5 வருடம் படிச்சு மிஷ்னா, தால்மூத், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆனா யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற முதல்ல, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவுக்கு, அவன் ஏன் ராத்திரி வந்தான்? பரிசேயர்கள் என்றால் யார்? ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். ரபி என்றால் என்ன? போதகர் என்றால் என்ன? அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை, அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த பரிசேயர்களை குறித்து ஒரு தெரிஞ்சிருக்கணும். யூதர்களுக்கு அதிகாரி, he is an officer for the Jewish people. அப்படியானால் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கக்கூடியவர். அதுலயும் பரிசேயன் என்று சொன்னால் they were highly influential among the common people. அவங்க மெயினா அவங்களுடைய சுய பரிசுத்தத்துல, அந்த பிரமாணங்களை கடைபிடிப்பதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்கள். யாரு? இந்த பரிசேயர்கள். பரிசேயர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த பரிசேயர்கள் சாதாரணமாவே ரொம்ப செல்வாக்கு படைத்தவங்க ஜனங்களுக்கு மத்தியில. கிபி 70 ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது இந்த பரிசேயர்களுடைய பாரம்பரியம் தான் அவனுடைய அடிப்படை ரபீனிக் ஜூதாயிசம் என்பார்கள். ரபீனிய யூதர்களுடைய அடிப்படை சட்டத்திட்டமே இந்த பரிசேயருடைய பாரம்பரியத்தை பொறுத்து அமைந்தது. அதாவது பரிசேயருடைய பழக்க வழக்கங்கள் தான் ரபீனிய, தமிழ்ல எனக்கு வரல, ரபீனிக் ஜூதாயிசம். இதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. சோ இந்த பரிசேயர்கள் நல்ல பக்திமான்கள், நல்ல செல்வாக்கு செலுத்தினர். தனிப்பட்ட பக்தி, யூத சட்டத்தை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார்கள். ரொம்ப முக்கியம். அவங்க சட்டம், பிரமாணம்னா கரெக்டா இருக்கணும், ஃபுல்லா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. யாரு? பரிசேயர்கள். 10 கற்பனைகள் மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாட்டுல கொடுக்க பிரமாணம் போக ஓரல், வாய்மொழி சொல்,
ஓரல் லாவிலையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாரும் சதுசேயர்கள் அப்படி கிடையாது. இவங்க அதிகமா யூத சட்டத்தை அன்றாட வாழ்க்கையில அப்படியே வேர்ட் பை வேர்ட் பின்பற்றுவாங்க. இப்போ சாபத்து நாட்கள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா, ஒரு மாடு கட்டும் போது அவுக்கும் போது கூட அதுக்கும் அவங்களுக்கு பிரமாணம் வச்சிருப்பாங்க. இது எங்க இருந்து வருது? வாய்மொழி சொல்ல இருந்து. ஓரல்லா வேற. நமக்கு வந்திருக்கிறது மோசையின் தேவன் மோசையினால் நமக்கு கொடுத்த பிரமாணம். ஆனால் ரபீனிய யூதர்கள், ரபிமார்கள் ஓரல்லா வாய்மொழி சொல்லை பிரமாணமாக எழுதி கொடுத்து விட்டார்கள். அதுல மிஷ்னான்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த மிஷ்னா ஒரு இந்த மாதிரி ஓரல்லாவை தொகுத்து எழுதிய ஒரு புத்தகம். தல்மூத் அதனுடைய விளக்க உரை, இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. நாம பார்க்கிறபடி இவர்கள் யூத, அதாவது நியாயப்பிரமாண புத்தகத்தில் மாத்திரம் அல்ல, இது அல்லாமல் வெளியிலும் சில ஓரல்லா வாய்மொழி சொல்லினால் என்ன சொன்னாங்கன்னா, மோசைக்கு ஆண்டவர் பிரமாணம் கொடுத்து அவர் எழுதி வைத்தது போக ஆண்டவர் நிறைய வாய்மொழி சொல்லாக நிறைய சட்ட திட்டங்களையும் மோசைக்கு கொடுத்தார். அதை தான் நாங்க இங்கு தொகுத்து எழுதி இருக்கிறோம். இந்த ஜனங்கள், இந்த பரிசேயர்கள் மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் அல்லாமல் வாய்மொழி சொல்லாக வந்த சட்டத்திட்டங்களையும் பின்பற்றுகிறவர்கள். இவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உண்டு, தேவதூதர்களில் நம்பிக்கை உண்டு, இந்த பேய் பிசாசு இதுலயே நம்பிக்கை உண்டு, டெமன்ஸ். ஆனா சதுசேயர்ல எடுத்தவங்கடா அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கிடையாது. இந்த ஏஞ்சல், டீமன்ஸ் இதுல நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி சதுசேயர்களுக்கு வாய்மொழி சட்டம் கிடையாது, ஓரல்லாவுல பின்பற்றுகிறது இல்லை. தோராவுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்கள பரிசேயர்கள், வாய்மொழி சட்டத்திற்கும் எழுதப்பட்ட பிரமாணத்திற்கும் மதிப்பை கொடுத்தவங்க. அதான் தோரா. அடுத்தது இந்த பரிசேயர்கள் நடுத்தர வணிகர்கள் என்று சொல்லலாம், அல்லது ஸ்கிரைப்ஸ். பிரபுக்களை விட கொஞ்சம் மேலான பிரபுக்கள், பணக்கார பிரபுக்களை மாதிரி இல்லாமல் நடுத்தர, they are typically middle class business people. They are business, they are scholars. Scholars னா scribes, வேதபாரகர்கள். நல்ல வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பிரதர் கொடுத்துட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இயேசு கிட்ட ராத்திரி யூத அதிகாரி, அவர் ஒரு போதகர், இஸ்ரவேல்ல நீ ஒரு போதகனா இருந்து உனக்கு தெரியாதான்னு பின்னால இயேசு கேட்பார். அப்போ மரபின்படி கிபி 70 இரண்டாவது ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகு பரிசேரிய பாரம்பரியம் நவீன ரபீனிய யூத மதத்திற்கு அடித்தளமாக மாறியது. இட் பிகேம் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் ரபீனிக் ஜூதாயிசம். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. இப்ப ராத்திரி வேளையில் வருகிறவர் நிக்கதேமு, யூதர்களுக்கு அதிகாரி, ஒரு பரிசேயன். அவன் எதற்காக வேண்டி ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வருகிறார்? ஏன்னா ராக்காலம் வேதம் யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும்.
ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம். ராக்காலங்கிறது இருள செய்கிறது தவறு. இருள யாருக்கும் தெரியாமல் வருகிறார். இப்ப யூதாஸ் காரியத்தை எடுத்தீங்கன்னா ராத்திரி போனான். He left quickly and went out in the dark night to betray Jesus. எதுக்காக ராத்திரி வந்தார்? அவருக்கு ஒரு பயம். அதை குறிச்சு அப்ப இவர் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் சனகரியின் சங்கத்துல அங்கத்தினராக உள்ளவர்கள். அந்த முதல்ல சொல்ல அவரை ரபிங்கிறான், போதகரே நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அதான் ஒண்ணு, அறிந்திருக்கிறேன் இல்ல, இஸ் இன்க்ளூடிங் சம் அதர் குரூப். அப்போ இவர் சொன்ன கருத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதாவது ஒரு 50 பேருக்கு ஈக்குவலா இருக்காங்கன்னு வைங்க. 50 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவா சொல்றாரு, நீ தேவனிடம் நீர் செய்கிற செய்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவனிடத்துல வந்தவர் இருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் ஒரு அற்புதம் செய்தால் அது நிறைவேறினால் அது தேவனிடத்திலிருந்து வந்து தீர்க்கதரிசி. அப்படி சொன்னது நிறைவேறாவிட்டால் அவன் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி இருக்குது. அப்ப இவன் என்ன சொல்றான், ராக்காலத்துல ஏன் ராக்காலத்துல வருகிறான்னு ஒரு பரிசேயன். ஏன்னா இவன் சார்ந்திருந்த பரிசேயர் கூட்டம் இயேசுவுக்கு பிடிக்கவில்லை. பரிசேயர் கூட்டத்திற்கு இயேசுவை பிடிக்கிற. ஏன்னா இவங்க சனகரி சங்கம். இதுதான் சனகரி சங்கம் என்பது கிட்டத்தட்ட 71 அங்கத்தினர்களை கொண்டது. இட்ஸ் லைக் சுப்ரீம் கோர்ட். இதுல 71 அங்கத்தினர்கள் இருப்பார்கள். இதுல ஹை பிரீஸ்ட் தான் முக்கியமான நபர். It's like a Jewish Supreme Court. They will be inquiring, they will be governing religious, civil and criminal cases. மத சார்புடைய காரியங்கள், பொது சட்டங்கள், குற்றவாளிகள் விஷயத்தில் எல்லாத்தையுமே ஒரு தீர்மானம் எடுக்கிறது சனகரின் சங்கம். இது எங்கேயும் வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சீஷர்களை பிடித்துக் கொண்டு சனகரியின் சங்கத்துல தான் விசாரணை நடக்குது. இதுல கிட்டத்தட்ட 71 அங்கத்தினர்கள் இருப்பாங்க. சான்ஹெட்ரின். இதுல இந்த 71 பேர்ல பரிசேயர்கள் இருப்பாங்க. ஸ்காலர்ஸ். சொன்ன பரிசேயர்கள் ஸ்காலர்ஸ், ஸ்கிரைப்ஸ், வேதபாரகர்கள். அதுல கொஞ்சம் மைனாரிட்டி இவங்க. ஆனா இதுல வெல்தி பணக்கார கூட்டம். அந்த கூட்டத்துல ஆசாரியன் இருப்பான். அவங்கதான் சதுசேயர்கள். யூகேல இருந்து ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, பேர் மறந்துச்சு, சாட் யூ சீ அப்படின்பார். சதுசேயர்கள் they are comprised of the Supreme Council or the Supreme Court is comprised of Sadducees and Pharisees. அதுல Sadducees அதிகமா இருப்பாங்க. ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பெற்றவர்கள். பரிசேயருடைய வேலை பிரமாணங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு ஒரு தீர்மானம் வரும் பொழுது இது சரியா தவறா என்பதை நிர்மாணிக்கிறவர்கள் பரிசேயர்கள். அதனாலதான் ரோம அதிகாரியான ஒருத்தர் இயேசு கிட்ட வர்றான். இயேசுடைய பெயர் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடந்தது. அவர் செய்த அற்புதங்களை அநேகர் பார்த்தார்கள் எருசலேம் தேவாலயத்தில். அப்போ எதுக்காக வேண்டி இவர் வர்றாருன்னா, இந்த சங்கத்தை சேர்ந்தவர்
இந்த சங்கத்திற்கு இவரை குறித்து தெரியப்படுத்த வேண்டும். ஏற்கனவே இவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவர்களுக்கு புரிந்து விட்டது, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஆனால் தன்னோடு கூட உள்ள சக மனிதர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா they were having a broad authority over legislation, justice, civil, and also under Roman rule. Capital punishment அது ரோமர்கள் தான் கொடுக்க முடியும். அவரை தூக்கில போடுறதுக்கு சம்மதித்த ரோமர்கள். இவங்க கூடி இருக்கக்கூடியது ஒரு சனகரின் சங்கம் இந்த கல்லை செதுக்கி கட்டப்பட்ட ஒரு இடம், ஆலயத்துல, டெம்பிள், ஜெருசலேம் டெம்பிள்ல இவங்க கூடுவாங்க. இந்த பரிசேயர் சங்கத்துல நிக்கோதேமு ஒரு அங்கத்தினர், அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு ஒரு அங்கத்தினர், கமாலியேல் அவரும் ஒரு அங்கத்தினர். யாரு? கமாலியேல் பாதத்துலதான் பவுல் படித்தது. சோ இந்த சங்கம் என்பது ரெண்டு வகையான கூட்டங்கள், கம்போஸ்ட் ஆஃப் டூ கைண்ட் ஆஃப் பீப்புள். சான்ஹெட்ரின் சதுசேயர்களும் சனகரின் சங்கத்துல பரிசேயர்களும் உண்டு. இன்னொன்னு, பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல்ல பயங்கர நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா பின்னால பவுல் இதை எடுத்து பயன்படுத்துவார். சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்குள்ள அபிப்பிராய இந்த ஒப்பீனியன் அபிப்பிராய வித்தியாசத்தை பயன்படுத்தி அவர்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். அப்ப நாம ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில நம் வேத பாட we are the Bible students. உயிர்த்தெழுதலை அதிகமாய் நம்பினவர்கள் பரிசேயர்கள். டிவைன் ரிவார்ட்ஸ், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன், மரித்த பிற்பாடு நியாய தீர்ப்பில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்திலையுமே நம்பிக்கை உடையவர்கள். அதே சமயத்துல சதுசேயர்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் லைஃப்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. The idea of they rejected the idea of resurrection. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவங்க நம்பல. They believed that the soul perished with the body. ஆத்மா சரீரத்தோடு அழிந்து போகிறது, அதோட அவன் சாப்டர் முடியுதுன்னு சொல்லக்கூடியவங்க சதுசேயர். அது மாதிரி தூதர்களை குறித்தோ பிசாசுகளை குறித்தோ சதுசேயர்களுக்கு நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஆனா பரிசேயர்கள் அப்படி அல்ல, தூதர்களையும் பிசாசுகளையும் நம்பக்கூடியவர்கள். ஏற்கனவே சொன்னேன், பரிசேயர்களுக்கு ஓரல்லா மாத்திரம் அல்ல, மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் உண்டு. ஆனா சதுசேயர்கள் பிரமாணத்தை மாத்திரம் நம்பினார். சதுசேயர்கள் they believed on free will. அவன் செய்யறதுக்கு நடக்கும், அவ்வளவுதான், வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. பரிசேயர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டவர்கள். தாவீதுடைய ராஜ்யத்தை நிறைவேற்ற இயேசு வருவார், மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டார்கள். ஆனா சதுசேயர்கள் ஒரு மேசியா வேண்டும் என்று கூட நினைக்கல. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் கரண்ட் பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ். இதுல சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் இது எப்படி இருக்குது, யார் ஆளுகிறா, பிரமாணம் எப்படி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க வீணான இந்த இதுகள்லாம் நம்பிக்கை இல்லை. யாருல மேசியாவில நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லை, பிசாசுகள்ல நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் ஹம்பக்கு. நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய
உலக ஞானத்திற்கு ஒவ்வாத காரியங்கள் எல்லாம் ராங்னு சொல்லக்கூடியவங்க. இதெல்லாம் கதை, பிசாசு கதை, அசுத்தாவி கதை எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதுதான் சதுசேயருடைய கூட்டம். அப்போ இந்த சனகரின் சம்பவம் இப்படியாகப்பட்டது. ஒரு தடவை இயேசுவை பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு சேவர்கள் அந்த சனகரியும் சங்கத்திலிருந்து தான் அனுப்புறாங்க. இப்போ என்ன ரீசன் நான் சொல்ல போறேன். எதுக்காக இந்த பரிசேயன் நிக்கதேமு ராத்திரி வேளையில வந்தா, யாருக்கோ பயந்து போய் வந்தான். யாருக்கு பயந்து வந்தான்னு பார்க்க போகுது. ஏன் ராத்திரி வேளையில பயந்து வந்தார்? இந்த பரிசேயருடைய வேலை ஒருவன் கள்ள தீர்க்கதரிசியா உண்மையான தீர்க்கதரிசியா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது. இவன் இயேசு வந்து பார்க்கறதுடைய நோக்கம் அதுதான். இவர் யார்? உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து வந்தவர் தானா? அநேக அற்புதங்கள் நடக்கிறது, ஆனால் பயந்து போய் வர காரணம், யோவான் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சேவர்களை அனுப்பி அந்த தேவாலயத்துல என்ன ஆடு மாடெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தது அடிச்சான ஒருத்தன், காசெல்லாம் இந்த இதுகளை கூடைகள் எல்லாம் தள்ளி போட்டான, அவனை பிடிச்சிட்டு வாங்க. ஏன்? எங்க இருந்து? இந்த பரிசேயர்கள் அல்லது சனகரியும் சங்கத்திலிருந்து அனுப்புறாங்க. டெம்பிள் சோல்ஜர்ஸ் உண்டு, அவங்கள அனுப்பி இயேசுவை கூட்டிட்டு வா அப்படின்னா கூட்டிட்டு வரல. அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பாஷணை தான் அங்க கொடுக்குற. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் அந்த சனகரின் சங்கத்தினுடைய ஹைபிரிஸ்டே முக்கியமான நபர், பிரதான ஆசாரியர் தலைவர், பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் பரிசேயர் இடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை? இயேசுவை ஏன் கொண்டு வரவில்லை? அதுக்கல்லவா அனுப்பினோம் என்று கேட்டார்கள். சேவர் என்ன சொல்றாங்க? அரெஸ்ட் பண்ண போனோம், ஆனா அங்க போன இடத்துல அந்த ஆளு பேசின பேச்ச பார்த்து அப்படியே அசந்து நின்றுட்டோம். அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. கொஞ்சம் யாராவது சாட்ல ஆன்சர் பண்ணுவீங்களா? அந்த வீடியோ தெரியுதா? யூ கேன் see my வீடியோ. கொஞ்சம் சாட்ல யாராவது ஆன்சர் பண்ணுங்க. எஸ் பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. அதான் வேணும். தேங்க்யூ வெரி மச். அப்போ இவங்க வந்து சொல்றாங்க, அங்க போன சேவர்கள் வந்து சொல்றான், அரெஸ்ட் பண்ண போனோம், ஆனா அவரு பேசுற மாதிரி வேற யாரும் பேசுனது இல்லை. அப்படியே நாங்க பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் நின்னுட்டோம். அப்போ பரிசேயர் சொல்றாங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அப்பொழுது பரிசேயர், நீங்களும் உங்களையும் வஞ்சிச்சுட்டாங்களா? அப்படியானா பாருங்க, பரிசேயர்களுக்கு இயேசு மேல கோபம். அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்து, அதிகாரிகள் யாரு? யூத அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் ஒரு ஆள் தான் நிக்கதமோ. அப்போ அவங்க கேட்கிறாங்க, அதிகாரிகளிலாவது யூத அதிகாரிகள், அதாவது இன்னும் இப்படி மாத்தி போட்டோம்னா அதிகாரிகளில் நிக்கதேமுவோ அல்லது பரிசேயர்களாவது யாதாமது ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டோ? அடுத்தால சொல்றாங்க, வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாரு? இயேசுவும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் வேதத்தை அறியாதவர்கள் என்று சொல்றாங்க. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை, இப்பதான் நிக்கதேமு அங்க பேசுகிறான். ராத்திரியில எங்க
3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கோமே, நான் பின்னால உள்ளதை முன்னால உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிக்கதேமு அப்பதான் சொல்றான், அந்த இன்டர்வியூ இயேசுவை பார்த்து சந்திச்சுட்டு எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்திருந்தால், அவன் இவ்வளவு திட்டமா பரிசேயர்களுக்கு யூத அதிகாரிகளுக்கு முன்பதாக சனகரின் சங்கத்திற்கு முன்பதாக ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறியறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? இவங்க இயேசுவை குறித்து ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுறாங்க. நம்ம பிரமாணம் அப்படியா சொல்லுது? இயேசுவை சந்தித்த பிறகு அவன் பேசுகிறான். He has become a witness. ராத்திரி பயந்து போன ஆளு யாருக்கு? இந்த பரிசேயர்களுக்கு பயந்துதான் அன்னைக்கு போனாரு. ஆனா இயேசுவை சந்தித்த பிற்பாடு அங்கே தைரியமா பேசக்கூடிய தைரியம் அவனுக்குள்ளாக வந்து விட்டது. அதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு வந்துட்டாருன்னா தைரியமா இயேசுவை குறித்து சொல்லுவான். அல்லேலூயா. அவங்க அதுக்கு கேக்குறாங்க, அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனா? நீ கலிலேயக்காரனாலே மீன்பிடிக்கார இவங்களுக்கு பிடிக்காது. நாத்தான்வேல் கேட்டான்ல, கலிலேயாவிலிருந்து நன்மை வரக்கூடுமோ? கலிலேயம்னா நாசரேத்து ஊர்ல. நாசரேத்து எங்க இருக்கு? கலிலேயாவில் இருக்குது. கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பெறும். என்ன உமக்கு இது தெரியாதா? எங்க கேட்கிறான்? பரிசேயர் ரோமா யூத அதிகாரிகளுக்கு மத்தியில நிற்கிறாரு. Because of the transformation. When you meet Jesus, இயேசுவை நீங்க சந்திக்கும் பொழுது யாரு முன்னாடி தைரியமா நிற்பீங்க. அதான் இவன் நிற்கிறான். அப்ப ராத்திரி அப்போ இது சந்திக்கல. இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக இந்த கூட்டத்தார் நம்ம என்னவும் பண்ணிடுவாங்களோன்னு தான் நடுராத்திரியில கள்ளத்தனமா போய் பார்க்கிறாரு. ஆனா சந்தித்த பிற்பாடு அதே சங்கத்துல தைரியமா பேசுகிற தைரியம் அவருக்குள்ளாக வந்து விட்டது. இயேசுவை சந்திச்சவன் ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்க மாட்டான். வடநாட்டுல பாருங்க, ஒரு ஊர் முழுவதும் சொல்லிட்டாங்க, கோயில நாங்க இடிச்சிருவோம், நீ என் கோயில இடி, நாங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னால உட்காந்து ஆராதனை நடத்துவோம். அது மாதிரி கூட்டம் கூட்டமா போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால உட்காந்து ஆராதனை நடத்தினாங்க. ஏன் சொல்ல வர, இயேசுவை சந்திச்சுட்டா இயேசுவை உண்மையாய் சந்தித்த எந்த நபருமே இயேசுவை மறுதளிக்க முடியாது. ஒரு தைரியம் வந்துடும். இந்த நிக்கதேமு ஒரு செல்வந்தர். ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது அவரது உடலுக்கு சுமார் 100 பவுண்டு எடையுள்ள வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த கலவையை கொண்டு வந்தார். ஒரு செல்வந்தர் மட்டுமே விலை உயர்ந்த பொருளை கொண்டு வர முடியும். He is a wealthy man. ராத்திரி வேளையில் அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு, அவர் மரித்த பிற்பாடு அவர் பாடியை ராப் பண்ணதுக்கு ஓப்பனா கொண்டு போறான். இப்போ கள்ளத்தனமா ஒளிஞ்சு போகல. யோவான் 19 முதல்ல இருந்து வாசிக்கிற யோவான் 19:39 இருந்து 11:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்திடத்துல வந்தான். உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவனை இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்துல வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அப்ப பிலாத்திட்ட வந்து பாடியை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை
சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம், தோட்டத்தில் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை, அந்த கல்லறையிலே இயேசுவை வைத்தார்கள். அப்படியானால் எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? இந்த பரிசேயனுக்கு இயேசுவை சந்தித்த பிறகு வருகிற தைரியம். நிறைய பேருக்கு அந்த தைரியம் வந்துடும். இதுதான் மறுபடியும் பிறக்கிறவனுடைய அடையாளம். He was risking. அவனை எப்பவும் என்ன செய்யலாம்? யூதர்கள் அவ்வளவு கடினமான ஒரு இருதயத்தோடு இருக்கிறாங்க. யூதர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார். So the regeneration brings a visible change in life. உன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார். அதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தைரியம். அதுதான் இந்த நிக்கதேமுக்கு வந்தது. நிக்கதேமை குறித்து 3ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், கடைசி இந்த 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அப்போ இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதர் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப அறிந்திருக்கிறோம் நான் புரியுதா? அவங்க கூட கொஞ்சம் பரிசேயர்கள் இருக்கிறாங்க. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இட்ஸ் an endorsement. See, he is calling Jesus Rabbi. தியரி எல்லாம் கரெக்ட் தான், தியாலஜி எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இட்ஸ் இன்கம்ப்ளீட். ஒருவன் தேவன் இராவிட்டால் நீ செய்யப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா காரணம், போதகர் என்று அறிந்திருக்கிறோம்னு எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர்கள் வெளிப்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த அற்புதங்களை பார்த்துதான் அவங்க சொல்றாங்க, நீ போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனிடத்திலிருந்து வந்தவன் ஒருத்த வரலன்னா, இந்த வசனத்தின்படி தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாற்றல் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக எனக்கு சொல்லு. அடுத்தது, இது எப்போ எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே, அதாவது ஆமேன் ஆமேன் என்று அர்த்தம். உண்மையாகவே உண்மையாகவே, ஆமேன் ஆமேன். ஒருத்த தாயின் வயிற்றுல பிறந்து வருகிற அது பெருசு இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமானால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப நிக்கதேமு கேட்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச ஞானம் எப்படி? உலக ஞானம். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அவன் எப்படி? அவருக்கு தெரிஞ்ச லாஜிக் அவ்வளவுதான்.
இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எதுக்காக இப்படி சொன்னாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. சில விளக்கம் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஒன்று வச்சாலும் நார்மல் பர்த், அந்த வயிற்றுல இருக்கும் பொழுது ஒரு தண்ணீருக்குள்ளாக அந்த குழந்தை இருக்கும். இட்ஸ் a normal birth sometimes. Some people give the explanation. ஆனா எப்படிதான் மாம்சத்தின்படி பிறந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க அவன் தகுதியுடையவன் அல்ல. ஆனா அவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜனத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினாலும் பிறந்தால்தான் மெய்யாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறேன். மறுபடி பிறக்கணும். எசைக்கல்ல ஏன்னா பின்னால் அவர் கேட்பாரு, நீ இஸ்ரவேலில் உள்ள ஒரு போதகன்ல, கொஞ்சம் அது எங்க இருக்குது? இஸ்ரவேலின் போதகன் அல்லவா? இஸ்ரவேலின் போதகனா இருந்து இவளை அறியாமல் இருக்கிறாயா? அப்ப இஸ்ரவேலின் போதகனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். எது தெரிஞ்சிருக்க வேணும்? ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதை குறித்து எசேக்கியேல்ல சொல்லி இருக்கிறார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். See, the water refers to purification. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அதனாலதான் யூதர்கள் அவங்கவுங்க வீட்டுல மெக்குவா டேங்க் இருக்கும், ஒரு தண்ணீர் தொட்டி. அதுல போய் குளிச்சுட்டு மூழ்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சுத்திகரிக்கிறதுக்கு அர்த்தம். இதெல்லாம் வந்து பிசிக்கல் சுத்திகரிப்பு தான். இந்த மெக்குவா தான் பின்னாட்கள்ல வாட்டர் பேப்டிசமா மாறுது. சிம்பாலைஸ் லேட்டர் in baptism. So the water purification and repentance இதெல்லாமே பின்னாட்கள்ல ஜலத்தினால் ஞானஸ்நானம் இருக்கிறது, தண்ணீர்ல. அப்போ உங்களை மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்தால நடக்குது பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். That means first happening is the outer change. மிக்குவா தொட்டியில போய் மூழ்கி வெளியே வந்ததும் சுத்திகரிப்பு, kind of purification. Whereas the regenerating work of God is done by the Spirit of God. அதனால புதிதான ஆவியை கட்டளையிடுகிறது. அது பரலோகத்திலிருந்து தேவன் செய்கிற வேலை. நீங்க தண்ணியில மூழ்கி வெளியே வரும் பொழுது உலகம் புரிஞ்சுக்கிடுவான், சுத்திகரிப்பின் தொட்டிலிருந்து வந்திருக்கான்ப்பா, அவ்வளவுதான். பட் த ரீஜெனரேட்டிவ் ஒர்க், நிக்கதேமு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது நிக்கதேமுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த தைரியத்துல தான் சனகரின் சங்கத்திலையும் இறுதியில் இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுதும் தைரியமாக இயேசுவை குறித்து சொல்ல. புரியுதா? உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில், கல்லான இருதயம். அன்னைக்கா இவர்களை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும்னு சொல்லி அறைந்தார்களே, காரணம் கல்லான இருதயம். சதையான இருதயம் அவர்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சுன்னா வேற மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்.
சோ ஜான் த பேப்டிஸ்ட் இதைதான் பின்னாட்கள்ல ஞானஸ்நானம் என்று கொண்டு வருகிறார். repentance for the forgiveness of sin. பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கிற ஞானஸ்நானம். பரிசேயர்கள் முக்கியமா நினைச்சது தண்ணியில முங்கிட்டா போதும். See the ritual washing, the Pharisees valued it very much. முக்கியம் முக்கியம் முக்கியம். இயேசு சொல்றார், it's not sufficient. உங்களுக்குள்ளாக மறுபடியும் புதிதான ஆவி இருதயத்திற்குள்ள வரணும். அது பரலோகத்திலிருந்து மாத்திரமே கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. என் பைபிள் ஸ்டடி பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். Jesus valued, the Pharisees valued only the external cleansing. But the internal change of heart is done by the Spirit of God. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை வைத்து, என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளை செய்யவும் பண்ணுவேன். See, one was the physical cleansing, அவ்வளவுதான். ரெண்டு ரெல்ம் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னலா பண்ணக்கூடியது physical realm, flesh. The internal spiritual realm இருக்குது, அது பரலோகத்திலிருந்து தான் வரும். நம்ம விழுந்து போன நேச்சரா இருந்தாலும் சின்ஃபுல் நேச்சர்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். வெளியே தண்ணியில மூழ்கினா போதும். அது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுக்கலாம், ஆனா ஞானஸ்நானம் எடுத்தா நான் நல்லவனா நடக்கணும்ல, அதனால நான் அதை எடுக்க விரும்பல. நிறைய பேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா, ஞானஸ்நானம் எடுத்தா நல்லவனா நடக்கணும். அப்படி இல்லை, நல்லவனா நடக்கிறவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதாவது உள்ளத்துல புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். பிசிக்கல் பர்த் தாயின் வயிற்றுல பிறக்கிறோமே, அதான் பிசிக்கல் பர்த். இட் கிவ்ஸ் யூ பிசிக்கல் லைஃப். எப்படி பிறக்கிறோமோ அதுக்கு தக்கன ஜீவன் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த் gives spiritual life, ஆவிக்குரிய ஜீவிதம். அது பரலோகத்திலிருந்து வரும். இந்த பிசிக்கல் பர்த்ல மாத்திரம் இருக்கக்கூடியவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த்தை பற்றி தெரியாது. நிக்கதேமோ எடுத்தீங்கன்னா பிசிக்கல் பர்த்ல தான் வந்தா முதல்ல. அவன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவன் அறிஞ்சிருக்கிற. ஆனா வரும்போது பயம், அந்த பயம் பிசிக்கல். ஆனா அவனுக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்ட பிறகு, அவரை சந்தித்த பிற்பாடு அவனுக்குள்ள அந்த பயம் போய்விட்டது. பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பர்த், இட் கிவ்ஸ் a நியூ நேச்சர். அதனாலதான் டைட்டஸ்ல தேய்த்துல சொல்றது 3:5, நாம் செய்த நீதியின் நிமித்தம் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். சில பேர் அதான் நினைச்சு, சிலவங்க நல்லவளாவே வாழ்ந்துகிட்டு இருப்பான், அள்ளி கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த அள்ளி கொடுக்கறவங்க ஆவிக்குரிய ஆட்களை பார்த்தா சொல்லுவான், நாங்க ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நாங்க பிறந்த நாளுக்கு அங்க போய் அநாத ஆசிரமத்துல சாப்பாடு போட்டோம், துணி வாங்கி கொடுத்தோம், என்ன மாசந்தோறும் இவ்வளவு பணம் கொடுக்குறோம். இதெல்லாம் கிரியைகள். நான் லென்த் டேஸ்ல வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் கிரியைகள். ஆனால் மனம் புதிதாகவில்லையே. மனம் புதிதாகாத ஒருவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது. அவனுக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவன் நீதி செய்தாலும் சரி,
கிரியை காணிக்கை அள்ளி கொடுத்தாலும் சரி, வெள்ளச்சட்டை போட்டாலும் சரி, மீசை எடுத்தாலும் சரி, அல்லது அல்லேலியா சொல்லிக்கிட்டே போனாலும் சரி, அவன் அதன் மூலம் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. அதான் சொல்றாரு. தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழிக்கினாலும் திருப்பி பிறக்கணும். மறுஜென்மம் முழுக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இயேசுவே நமக்குள் பிழைத்தும் இருக்கிறார். அப்போ ஒருவன் ஞானஸ்நானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். அதான் மறுஜென்ம முழுக்கு. அவன் எறும்பி வரும்போது பரிசுத்த ஆவியை உள்ளுக்கு வந்து புதிதாக்குகிறார். புதிதான ஜீவன உள்ள. நான் ரோமர்ல இருந்து ஒரு 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களோடு காட்ட விரும்புகிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்பார்? 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்திருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதான் மறுஜென்ம முழுக்கு. நாம அடக்கம் பண்ணப்படுகிறோம் முழுகி. அடுத்தது நம்ம மரணத்துல உள்ளுக்கு போய் அணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அதான் வேணும். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ நம்மை மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப அதான் யோவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிக்கோதேமு கிட்ட. இயேசு பிரதியுத்தரமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறமாட்டார், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்காங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாசமா இருக்கும். அது நிறைய பேர் மாம்சத்திலாம் இருப்பான். ஆனா எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஜபிக்கலாம் எல்லாரும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாள்ல நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. பின்மாறிய பொழிந்தருளுங்க. ஒவ்வொருத்தரும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான நிரப்பி நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன, மாம்சத்தில் பிறந்திருப்பது என்ன, ஆவியில் பிறந்திருப்பது என்ன என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை இங்க இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஐ பிளஸ் ஆல் ஆஃப் தம். இனி யாராவது இங்க அண்ணன் ராஜா அண்ணன் சிக்கா இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஃபுட் பாய்சன் ஆகி கஷ்டத்துல இருக்கிறாங்க எல்லாரும் கூட ராஜா தாசன் அவர்களுக்காக ஜெயிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற யாரா இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் கைகளை வைங்க. ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார். பின்மாறி எப்படி தருங்க. I rebuke every sickness in the name of Jesus. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபைக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.